வெல்கம் டு கிரீன் மூவி ஸ்டுடியோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டைம் லூப் த்ரில்லர் படம். இந்த கதை தொடங்குறது 2024 தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதிக்குள்ளே. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஆனந்த் அவனோட கன்சீவான மனைவியை தனியாக வீட்டில் விட்டுட்டு எஸ்ஐ வேலைக்கு சேர கேரளாவில் உள்ள ஒரு மலைப்பகுதிக்கு ஜீப்பில் போயிட்டுருக்கான். அப்போ அவன் போகிற ஜீப்பு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்ஐ பீட்டருங்கிறவர் விழுந்துடுறாரு. அதை பார்த்த ஆனந்த் அவரை தூக்கி வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். அப்போது அங்கே வந்த அவனோட புது ஸ்டேஷனோட எஸ்ஐ அசோகன் அவன்கிட்ட நடந்த விஷயங்களை விசாரிக்கிறாரு. அதுக்கு ஆனந்தும் அங்கே நடந்த விஷயங்களை அவர் சொல்லி பீட்டர்கிட்ட எடுத்த வாக்கி டாக்கியும் மணிபர்ஸையும் அவர்கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்ட அசோகன் அங்கேருந்து இன்னொரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அந்த பீட்டரோட வீட்டுக்கு தகவல் சொல்லி விட சொல்கிறாரு. பிறகு அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போகலான்னு முடிவு பண்ணி ஆனந்தையும் ரெஜிங்கிற இன்னொரு கான்ஸ்டபிளையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது அவங்க போகிற வழியில் அந்த பீட்டரோட வாக்கி டாக்கிலேருந்து ஒருத்தரோட வாய்ஸ் கேட்குது. அதில் அவரோட பேர் ஸ்டீஃபன் ராஜினு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறார். அதே போல் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் சில அக்யூஸ்டுகளை கூட்டிக்கிட்டு இந்த காட்டு வழியாக போயிட்டு இருந்தோம். அப்போது அவங்க எல்லோரும் தப்பிச்சு இந்த காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்கள பிடிக்க உள்ள நாங்கள் எல்லோரும் இங்கே மாட்டிக்கிட்டோம். இப்போது மற்றவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. எனக்கு இங்கே காலில் அடிபட்டுருக்கிறதுனால நான் மட்டும் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேன். அதனால் ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அசோகன் ஆனந்த் ரெஜி 3 பேர் அந்த காட்டுக்குள்ளே அவரை தேடி போகிறாங்க. அப்படி அவங்க அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் பீட்டரை பார்த்துக்க சொன்னால் அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அசோகனுக்கு கால் பண்ணி அந்த பீட்டர் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டான்னு சொல்கிறான். அதோடு அவரை தேடி அவங்களோட மனைவி வந்திருக்காங்க. அவங்களுக்கு 50 வயசு இருக்கும். ஆனால் பீட்டருக்கு 30 வயசு தான் ஆகுது. அதே போல் பீட்டர் 30 வருஷத்துக்கு முன்னாடி 1944 அக்யூஸ்டுகளை கூட்டிகிட்டு அந்த காட்டு வழியாக போகும்போது அங்கே தொலைஞ்சிட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் அசோகன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்ட ஆனந்த் அந்த வாக்கி டாக்கியில் ஸ்டீபன்ட்ட இது என்ன வருஷம்னு கேட்குறான். அதுக்கு அவர் 1994ன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ரெஜிங்கிற போலீஸு இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்புறான். அப்படி அவன் போகும்போது வழியிலேருந்து ஒரு புதகுழியில் தெரியாமல் விழுந்துடுறான். அதை பார்த்து ஓடி வந்த அசோகனும் ஆனந்தும் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அசோகன் கையில் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டு அதிலிருந்து வந்த ரத்தம் கீழே விழுகுது. அதுக்கு அடுத்த நிமிஷம் அந்த காட்டில் உள்ள வெளிச்சம் எல்லாம் மறைஞ்சு காதை கிழிக்கிறது மாதிரி ஏதோ சத்தம் கேட்குது. அதை கேட்ட ஆனந்தம் அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் காதையும் கண்ணையும் முடிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த சத்தம் நின்றுது. பிறகு ஆனந்தும் கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போது அவை பக்கத்தில் இருந்த அந்த இன்ஸ்பெக்டரையும் குழியில் விழுந்து அந்த ரெஜியையும் காணும். அதை பார்த்து பதறிப்போன ஆனந்து அவங்கள அக்கம் பக்கம்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்போது அங்கே ஒரு ஆள் ஆனந்த் முன்னாடி சடனாக நின்று துப்பாக்கியை காட்டுறாரு. அப்போது ஆனந்த் அவன்கிட்ட நான் கேரளா போலீஸ் வெள்ளூர்காடு ஸ்டேஷனோட சிபிஓவா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஆள் என் பேர் ஸ்டீஃபன் பெருமலை ஸ்டேஷனோட எஸ்ஐ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஆனந்தம் அப்போது இவர் தான் நம்மளோட வாக்கி டாக்கியில் பேசினதா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட இது என்ன வருஷம்னு கேட்குறான். அதுக்கு அவரும் 1994ன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஆனந்த் ஷாக் ஆகி அவரை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்போது அவங்க கூட ஒரு கான்ஸ்டபிளை கொல்றதுக்காக அவங்ககிட்டருந்து தப்பிச்சு போன குற்றவாளிகளில் 2 பேர் அவரை துரத்திட்டு வராங்க. அதை பார்த்த ஸ்டீஃபன் ஆனந்த் முன்னாடியே கண்ணெடுத்து அந்த குற்றவாளியில் ஒருத்தனை சுட்டுறாரு. அப்போது அவை உடம்புலேருந்து வந்த ரத்தம் மெதுவாக கீழே தரையில் விழும்போது பழையபடி அந்த இடம்லாம் இருட்டாகி காது கழிக்கிறது மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் எல்லாம் நின்று பழைய நிலைமைக்கு மாறினதும் ஆனந்தம் மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டு இருக்கான். அடுத்ததாக தூரத்தில் ஒரு பெரியவர் ஒரு கல்லை வச்சு மரத்தில் ரவுண்டாக வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்த ஆனந்த் அவர்கிட்ட போய் நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தான். அப்போது இங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அந்த காக்கா சிலையை தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அந்த மன்னர் அந்த சிலையை அடையணும்னு இங்கே உள்ள மக்கள் எல்லாரையும் கொண்டு அவங்க தெய்வமாக வணங்கின அந்த காக்காக்களையும் அழிச்சிட்டான். அந்த ரத்தப்பழி தான் இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பமாக ஆச்சு. தன்னை கடவுளாக வழிபட்ட மக்களுக்கு நியாயம் வழங்குறதுக்காக அந்த கடவுள் இந்த காலத்தை கட்டுப்படுத்துகிற சக்தியை உருவாக்கி அவங்கள இந்த காட்டுக்குள்ளேயே சுத்த வச்சுறாரு. பல வருஷம் ஆகியும் அவங்க எல்லாரும் இன்னமும் இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்காங்க. அதனால இந்த காட்டுக்கு யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது. அப்படி சிந்துனா அவங்க இந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆனந்த் உங்களுக்கு எப்படி இது தெரியும், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் அந்த போர்ச்சுகீசியர்கள்ட்ட இப்படி ஒரு சிலை இருக்குன்னு சொல்லி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தவனே நான் தான். அதோட இதுலேருந்து தப்பிக்கணும்னா நீ இந்த காட்டுக்குள்ளே வந்த அந்த சம்பவம் நடக்காமல் இருக்கணும். அப்போ தான் நீ இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போது அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆனந்துக்கு தூரத்தில் யாரோ கத்துற சத்தம் கேட்குது. அங்கேருந்து ஓடி போய் அந்த சத்தம் கேட்குற இடத்த பார்க்குறான். அங்கே அந்த ரெஜி ஆரம்பத்தில் பள்ளத்தில் விழுகும்போது ஆனந்தும் அசோகனும் சேர்ந்து அவனை காப்பாற்றுவாங்க. அந்த காட்சி அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்போது அசோகன் கையில் ஒரு காயம் ஏற்பட்டு
அதிலிருந்து ரத்தம் வந்து தரையில் விழுகுது. அப்போ பழையபடி அந்த இடம் ஃபுல்லாமே இருட்டாகி காது கழிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்புறம் திரும்பவும் எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிடுது. அப்போ தான் ஆனந்துக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அவன் ஒரு டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வரணும்னா நான் இங்கே வரதுக்கு காரணமான அந்த ஸ்டீஃபனை காப்பாற்றணும். அப்போ தான் நான் என்னோடய காலத்துக்கு போக முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த ஸ்டீஃபன் இருக்கிற இடத்த தேடி போகிறான். அங்கே அவரை பார்த்து நீங்கள் இங்கேருந்து உடனே கிளம்புங்க அப்படி சொல்கிறான். அதுக்கு அவர் முடியாத, அந்த அக்யூஸ்டுகளை பிடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆனந்த், நீங்கள் இப்போ இங்கேருந்து போகலைன்னா உங்கள் மனைவியும் உங்களுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஸ்டீஃபன் ஷாக் ஆகி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆனந்த், நான் தான் உங்கள் புள்ள, உங்கள் மனைவி பேர் சீதாலட்சுமி தானே, நான் எங்கள் அப்பாவும் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு சில டவுட் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் அது எனக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சுது. நான் பிறந்த அன்றைக்கி தான் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு தடவை ரத்தம் சிந்தும்போது இந்த காலம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அதனால யாரும் இங்கே ரத்தம் சிந்தாதீங்க, உங்கள் கூட வந்தவங்களை எல்லாம் அந்த கோவில்கிட்ட வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவரோட வாக்கி டாக்கியை எடுத்து அவங்கள அந்த கோவில்கிட்ட வர வைக்கிறாரு. அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணி ஒவ்வொரு திசையாக போய் பார்க்குறாங்க. பிறகு பிரிஞ்சு போய் அந்த பாதையை தேடுறாங்க. ஆனால் எப்படி போனாலும் திரும்ப திரும்ப அவங்க அந்த கோயில்கிட்டே வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து எல்லாரும் எப்படா இங்கேருந்து வெளியே போக போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்துக்கு சில விஷயங்கள் தோணுது. அந்த மரத்துக்கிட்ட பார்த்த அந்த பெரியவர் மரத்தில் வட்டமாக ரவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தார். அதே போல் படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஊருக்குள்ளே வரும்போது பீட்டர் நம்ம வந்த வண்டியில் அடிபட்டு விழுந்தார். அப்போவும் அவர் தரையில் வட்டம் போட்டு காமிச்சார். அப்போது நம்மளும் வட்டமாக இந்த இடத்த சுற்றினாதான் இந்த காட்டை கடக்க முடியும்னு யோசனை பண்ணி அவங்கள கூட்டி வட்டமாக நடந்து போகிறான். அப்படி போகும்போது வழியில் அந்த அக்யூஸ்டுங்க அவங்க கூட இருந்த 2 போலீஸை கொண்டுறாங்க. பதிலுக்கு இவங்களும் அதிலிருந்து 2 பேர்த்த கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடறாங்க. பிறகு ரொம்ப நேரம் தேடுதலுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க அந்த காட்டுக்கு வெளியே போகிற பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது ஆனந்த் அங்கே வந்த ஒரு காரில் அவங்கள ஏற்றி விட்டுட்டு, உங்கள் குழந்தைய போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறான். இப்போது அந்த காட்டுக்குள்ளே திரும்ப போய் அவனை ஷூட் பண்ணிக்கிறான். அப்போது சடனாக அங்கேருந்து கட் பண்ணி ஆனந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போது பக்கத்தில் திரும்பி பார்க்குறான். அங்கே அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே அவனோட மனைவிக்கு பிறந்த குழந்தைய போய் தூக்குறான். அதுக்கப்புறம் ஆனந்த் பழையபடி இப்போ உள்ள காலகட்டத்திலேருந்து அந்த கேரளா வேலைக்கு சேர அங்கே வரான். அப்போது அவன் முதல்ல பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர் அசோகனை திரும்பவும் பார்க்குறான். ஆனால் அவருக்கு இவனை தெரியல. அதே போல் அவன் முதல்ல போனான் அதே ரோட்டில் இப்போவும் போனான். ஆனால் அதுவும் அவனுக்கு புதுசாக நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போது அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து இவங்க போகிற ஜீப் முன்னாடி வந்து விழுகுது. அதை பார்த்து அந்த 3 பேரும் அந்த பொண்ணை தூக்கி வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. அப்போது ஆனந்த் அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லலான்னு அந்த பொண்ணோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். அப்போது அந்த பொண்ணோட ஃபோனில் ஆனந்தோட ஃபோட்டோ இருக்குது. அதே போல் அந்த பொண்ணும் கண்ணை திறந்து இவனை நிமிர்ந்து பார்த்து அப்பா கூப்பிட்டு இறத்து போகிறான். அதை பார்த்து பயந்து போய் ஆனந்த் அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி அழுகிறான். அப்போது அந்த காட்டு பகுதியிலேருந்து அந்த போர்ச்சுகீசிய மன்னன் குதிரையில் வந்து நின்று ஆனந்தை பார்க்குறான். பதிலுக்கு ஆனந்தும் ஷாக் ஆகி அவனை பார்த்துட்டே நிற்கிறான். அங்கே அப்படியே கட் பண்ணி செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்து இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்கு நம்ம க்ரீன் மூவி ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.